ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் இவ்ளோ நேரம் நம்ம ஆவலா காத்துட்டு இருந்த கதை போமா. பிருந்தா, இன்னைக்கு கதைப்போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. இங்க பக்கத்துல வாங்க மேடம். யாருன்னு கேட்டதுக்கு இப்ப ஏன் நீ நடிக்கிற? ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து இந்தியன் ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. பாடலாசிரியராவும் இப்ப வலம் வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் டு அவர் ஷோ. நாங்க இப்படியே வணக்கம் சொல்லிடுறோம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். அவ்வளவுதான். பார்த்தோன்னா அந்த எனர்ஜி இங்க பாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கும். சின்ன பையன்ல அப்படிதான் இருக்கு. ஜாகுவார் தங்கம் அவர்கள் அப்படின்னு போட்டாலே நம்மளோட கூகுள்ல இருந்து எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டன் கொரியோகிராஃபர், டைரக்டர் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களே, பாடலாசிரியராவும் வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்களே சார். இல்ல, சும்மா ஒரு பாட்டு எழுதுவேன் என் படத்துல. இப்போ வந்து நான் சூர்யாங்கிற ஒரு பாட்டு எழுதினேன், இந்தியாவில் ஒரு பாட்டு எழுதிருக்கேன். இப்போ ஜாகுவார் படத்துல வந்து வெறித்தனமான பாட்டு, எங்க செலவானாலும் இந்த பாட்டு தான் போகணும் உலகத்துல, எங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஓகே. ஆனா நான் வந்து அதை இப்போ சொல்ல முடியாது உங்ககிட்ட, ரகசியமானது. ஏன்னா யாரோ அடிச்சு போயிட்டாங்க. கரெக்ட். அதனால வேணா சூர்யா வேணா உங்களுக்கு வேணா ஒரு 2 வார்த்தை 2 வேர்டு பாடியே காட்டிருங்க. சரி, பாடலாமா? ரெடி சார், பாடலாம். ஓகே, ரெடி. வீராதி வீரனட வித்தையில சூரனட ஆராத்தி எடுத்து வாங்க, மன்னாதி மன்னனட அண்ணாச்சி புள்ளையட அடிச்சுக்கு இங்க யாரு, செலம்பம் எடுத்த அசிங்க குட்டி புழுதி பறக்கும் 8 பட்டி, சிறுத்த ஊருடா திருநெல்வேலிடா, சீறி பாய்வதோ சென்னை தானடா, வெற்றி கொடி பறக்க அப்படின்னு பாட்டு. அடுத்த சிங்கரா அவதாரம் எடுத்துருங்க சார். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. அப்படியே வந்துட்டேன், நான் சீட் எட்ஜுக்கு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. பவர் ஃபேக்டா இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மோட்டிவேஷன் வேற லெவல் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. நாங்க கேட்ட உடனே அப்படியே அழகா பாடி காமிச்சக்கே. இல்ல, எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் நீங்க என்ன பெருமைப்படுத்துறீங்க. இருக்கு ஜாகுவார்ல எப்படி இருக்குன்றது இப்ப தெரியும். அனல் பறக்கும். அதெல்லாம் வந்து வாய்ஸ் அதான் இப்ப சொல்லல, ஏன்னா நான் எழுதிட்டேன், இப்ப சொல்ல மாட்டேன். நாங்க தனியா கேக்குறோம் உங்ககிட்ட. வெயிட்டிங் ஃபார் தட் சார். ஓகே. சோ ஜாகுவார் தங்கம் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். வை பிகாஸ் லைக் சூர்யா படம் வந்து 2008ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு டைரக்டரா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரெடி ஆயிடுச்சு, தியேட்டர்ஸ்ல வரப்போகுது. எப்ப நாங்க எதிர்பார்க்கலாம்? 3 மாசம். ஓகே. படம் ரிலீஸ் எல்லாம் எடிட்டிங்லாம் முடிஞ்சு டப்பிங் போயிட்டு இருக்கு. 3 ரீரிகார்டிங்லாம் பண்றதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். ஆனா ஒரு 3 மாசம். ஏன் சார் இவ்வளவு ஒரு லாங் கேப்? கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் உங்களை நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இல்ல, அது வேற படம். என் பையன் வந்து வேற 2 படம் பண்ணாப்ல. விசாகர் சார் படம் ஒன்றும், இன்னொரு படம் பண்ணாரு. அந்த படத்துல ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த படம் கொரோனா டைம் வந்துச்சு. கொரோனா முடிஞ்சிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து இந்த படம் ரிலீஸ்ல என் படம் ஜாகுவார், நான் ஹீரோவா நடிக்கிறேன். இந்தியா படத்துல வெறும் டைரக்ஷன் மட்டும் தானா, இல்ல படத்துல ஹீரோவும் நீங்க தானா? என் பசங்க தான் ஹீரோ, நான் வந்து டைரக்ஷன் தயாரி. சார், பட் நாங்க இந்தியா படத்துல வந்து நீங்களே ஹீரோவா பண்ணிருக்கலாமே. அந்த அளவுக்கு யங்கா இருக்கீங்க, செம ஃபிட்டா இருக்கீங்க, ஏன் பண்ணல? எனக்கு ராமநாராயண் சார் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 24 வயசு இருக்கும்போது என்ன ஹீரோ நடிக்க சொன்னார். நான் ப்ரூஸ்லியுமே இருப்பேன். அதுதான், அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எனக்கு இந்தியன் ப்ரூஸ்லியும் பட்டம் கொடுத்தாங்க. ஸோ அப்பவுமே நான் நடிக்கல, ஏன்னா அதுல வந்து எனக்கு எஸ் பாஸ்ன்னு சொல்றதுக்கே கொளறிடும். கூட்டத்தில் வரும்ல ஃபைட்டர்ஸா, எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லணும்ல, அது 10 டேக் எடுப்போம் எஸ் பாஸ் சொல்றதுக்கே. அப்போ அவ்வளோ பயமா இருக்கும், கேமரா பார்த்துட்டு பயந்து சொல்ல மாட்டோம். அதனால அப்போ விட்டுட்டேன். இப்போ வந்து நிறைய ஒரு மிலிட்ரிக்காரர் என்னை பார்த்து பேசினார். பேசும்போது உங்க சிலம்பெல்லாம் சுத்துற மாதிரி இப்போ நீங்க சுத்துற வேகத்துக்கு கூட யாரும் சுத்தலை, அது ஒரு ஆவணப்படமா எடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் ஆவணப்படம் ஒரு படமாவே எடுத்துருவோம்னு எடுத்துட்டு. ஓ, அதுல தாங்கள் தான் ஹீரோ? ஆமா, தாங்கள் தான் டைரக்டர். கரெக்ட். வேற ப்ரொடியூசர்? நானே தான். வேற லெவல். யாராவது ஹீரோயின் தேவைப்படுறாங்களா? ஹீரோயின் அவங்கள வாங்க. நீங்க ஆப்வியஸா கூப்பிட்டீங்கன்னா நாங்க வந்துருவோம் சார். பட் என்ன கிரைட்டீரியா இருக்கு? என் படத்துல வந்து ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா? அவங்களுக்கு சிலம்பம் தெரிஞ்சிருக்கணும், குத்து வருஷம் தெரிஞ்சிருக்கணும், சுருள் வாழ் சுத்த தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். கத்து கொடுத்துறீங்களா? ஆக்சுவலா 3 பாயிண்ட்லயே நாங்க அவுட். எங்களுக்கு வந்து புதுசா அழகா இருக்கீங்களா? அது
டூப் போட்டு கூட எடுத்துக்கோ நாங்க. அடடடடடா. சொல்லுங்க சார், எப்போ ஷூட்டிங்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறோம். இப்போ ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. நான் அந்த சண்டை காட்சிகள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு 1000 1500 பேரை வச்சு இந்த சிலம்ப போட்டி அது மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சீன்லாம் முதல்ல எடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹீரோயினி ஷாட்டு அந்த ஃபைட்லாம் அப்புறம் தான் எடுக்கிறேன். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, நான் வந்து டேரக்டராகவும் இருக்கேன், ஹீரோவாகவும் நடிக்கிறேன், ப்ரொடியூசராகவும் இருக்கேன். இது மூணுத்துல வந்து உங்களுக்கு வந்து டஃபஸ்ட் டாஸ்க்னா எதை சொல்லுவீங்க? இது மூணுத்துல எனக்கு இது பண்றது கொஞ்சம் கஷ்டம்ப்பா அப்படின்னா இது நடிக்கிறது தான். நடிக்கிறது தான். மித்த ரெண்டும் உங்களுக்கு ஈஸி. உண்மையில நடிக்க தெரியாது, படத்துல நடிக்குது. ஓகே, அதனால ஒரு கேரக்டரா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, அதே அதாவது நான் எப்படி வாழ்ந்தனோ அதை அப்படியே படம் எடுக்கிறேன். அதுதான் எங்கள் அம்மா சொன்ன சில தத்துவங்கள், எங்கள் அப்பா சொன்னது, அதெல்லாம் மைண்டில் இருக்குது. எங்கள் வாத்தியார் சொன்னது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட சொன்னது, இதெல்லாம் வச்சு அது ஒரு படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது மக்களுக்கு நல்லது சொல்ல போகிறேன். அதாவது எந்த இடத்துலையும் நீ தண்ணி அடி, சிகரெட் குடி, கஞ்சா கசகு அப்படிலாம் சொல்லலை. அம்மானா யார், பெண்கள்னா எப்படி நீ வணங்கணும், இது மாதிரி இந்த இதெல்லாம் அந்த படத்தில் ஒவ்வொரு சீன் பை சீன் வச்சுருக்கேன். அதான் படமே. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்ல தான் நான் படம் எடுப்பேன், இப்படி எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. பட் இப்போ இருக்க நிறைய டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா கசக்கிறது, வன்முறையை கையாளுறது, இந்த மாதிரியே படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தின கருத்து என்ன உங்களுக்கு? மக்கள் கெட்டு போயிட்டாங்கல்ல நிறைய பேர். கீழே டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணிடாதீங்கன்னு. அதை தாண்டியே கெட்டு போறாங்கன்னா இல்லைங்க, உங்களுக்கு வந்து கெடுதலை நம்ம மக்களுக்கு சொல்லவே கூடாது, நல்லது மட்டும் தான் சொல்லணும். எதுக்கு இப்போ எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அத்தனை படத்துல குடியை ஒழிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாரு, அம்மாவை எப்படி வணங்கணும்னு தான் சொல்லியிருப்பாரு, பெரியவங்களை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லுவார். ஒரு பெரியவங்க நடக்க முடியலன்னா கூட என்ன வேலை இருந்தாலும் ஓடி போய் பஸ்ஸில் ஏற்றி விடுவார். இது வந்து அந்த படத்தில் தேவையே இருக்காது. ஆனால் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா மக்கள் வந்து எதுலேயும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ என்னன்னா எல்லாமே வந்து கஞ்சா கசக்கிறது, சாரம் கிடைக்குது. நான் ஒரு ஹீரோயின் யாருன்னு பேர் கேட்காதீங்க, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க படம்லாம் நான் பார்ப்பேன். ஒரு படத்தில் பார்த்தா சாராயப்பாட்டில் குடிச்சிட்டு இருந்தாங்க, அதோட அவங்க படம் பார்க்கறத விட்டேன். ஏன்னா மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்கணும், மக்கள் தேவையில்லாத கொடுக்கவே கூடாது. ஏன்னா மக்கள் கெடுதல் தான் நிறைய எடுத்துக்குவாங்க, விரும்புவாங்க, நல்லதை எடுக்க மாட்டாங்க. ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும்னு வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் தான் ஓவர்டேக் பண்ணுவாங்க, அது ஈஸியாக போயிடுவாங்க. லெஃப்ட் ஃப்ரீயாக இருக்கும், ரைட்டில் ஓவர்டேக் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு தயாரிப்பாளராக, ஒரு டைரக்டராக, ஒரு நடிகராக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் நினைக்கணும் முடியும். மக்கள் என்ன கெட்டு போனால் சரி, நமக்கு பணத்தை வாங்கி பீரோவில் வச்சுக்கலாங்கிறத நினைக்கவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வாழ்றது நரகமா சொர்க்கமானு யாருக்கே தெரியாது. நரகம்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே சொர்க்கம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இதுதான் சொர்க்கங்கிறேன். இப்போ இன்னைக்கு வீட்டில் எந்திக்கிறீங்க, உடனே சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, ஏசி 24 hours போட்டு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிறீங்க, என்ன வேணும் ஒரு ஆர்டர் பண்ணால் எல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க, எல்லாமே கிடைக்குது. அப்போ இதுதான் சொர்க்கம். இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நல்லவனாக இருக்கணும். இந்த சொர்க்கத்திலே வந்து சாக்கடையை ஊற்றிடக்கூடாது. நம்ம ஒரு புனித நீர் இருக்குது, அந்த புனித நீருக்குள்ள சாக்கடை ஊற்றினா எப்படி, அதான் அந்த கஞ்சா கசக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அது அடியோட நான் இருக்கிறேன். பட் இப்போ நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் இல்லை டிரெக்டர்ஸ் ஆகட்டும் மக்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் படம் எடுக்கிறதா நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கல. ப்ரொடியூசர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. டைரக்டர் வந்து தன்னோட வன்மத்தை அதில் காட்டுறாங்க. தான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு பொண்ணை ரேப் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அதை ஒரு சீன் வச்சுருவாங்க. ஒரு சாராயம் குடிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை படமாக வைப்பாங்க. அவங்க எண்ணத்தை தான் பிரதிபலிக்குதுன்னு சொல்றீங்களா? தானே. இப்போ நான் ஏன் சிலம்பத்தை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேன், என் எண்ணம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் நல்லா இருந்து என்ன பண்ணுறது? நீங்கள் நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்கு அத்தனை பேர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமே பண்ண முடியும். எல்லாரும் நோயில் இருந்தால் நான் மட்டும் நல்லா இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் படமே எடுக்கணும். நீங்கள் வந்து அவனை வன்மத்தை காமிட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், வன்மம் என்ன பாருங்கள், எப்படி காமிக்கிறான் பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் கஞ்சா குடிக்கிற மாதிரி சீனு, ஸ்கூலில் வந்து விற்கிறது மாதிரி, அவங்களுக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். தான் பிள்ளை கொடுப்பானா, தன்னோட பிள்ளைக்கு இவன் கஞ்சா ஊற்றி கொடுப்பானா, கஞ்சா கசி கொடுப்பானா, சாராயம் கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். ஏன் மக்களுக்கு நீ கொடுக்குற? அவனுக்கு காசு தான் தேவை, காசு தான் முக்கியம். காசுலாம் நிற்காது, காசு தேவை தான். ஆனால் காசு வாழ்க்கையே கிடையாது. காசுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை இருக்குது. அந்த புனித வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் வாழணும். இன்றைக்கி வந்து 84 லட்சம் பிறவி இருக்குது, மொத்த பிறவிகள். புல் பூண்டு செடி கொடியிலேருந்து மீன் நண்டு எல்லா இதுலேருந்து. அதில் கடைசி பிறவி மனித பிறவி. ஆனால் மனுஷன் மட்டும்தான் நிமிந்து உட்கார முடியும். மனுஷன் மட்டும்தான் வாயில் தண்ணி அண்ணாந்து குடிக்கணும், எல்லாம் நக்கி தான் குடிக்கும், எல்லாம் 4 காலில் தான் நடக்கும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த இதுதான். மனுஷனுக்கு 100 அறிவு இருக்குது, அது 5 அறிவு கூட யூஸ் பண்ணல. ஆனால் 5 அறிவு மிருகத்துக்குன்னு சொல்கிறாங்க, அது 6 அறிவு யூஸ் பண்ணுது. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கிறது இருக்குது, இல்லை ஒழுக்கமாக இருக்குது, இதை தான் நீங்கள் போதிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என் வயசு இப்போ 74. அந்த காலத்தில் சாராயமே கிடையாது. நீ தெரு சாராயங்க, ரோட்டில் சாராயம் வைக்கிறாங்க. இவன் ஒரு விற்கிறான் ஒருத்தன், அப்புறம் அவன் தனியாக வேற ஒரு பக்கம் சாராயம் வைக்கிறான். அப்போ என்ன பண்ணுறது? தண்டனை வந்து பத்தலை. ஏன்னா படம் ஈஸியாக ஆகிடுச்சு. ஒழுக்கெல்லாம் தேவையில்லையா, நீ பாட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் எது என்னோட உரிமை அப்படின்லாம் சொல்கிறாங்க. உரிமை இருக்கலாம்,
அடுத்தவன் கெட்டு போறதுக்கு உரிமை என்ன உரிமை இருக்கு? தான் பிள்ளை கொடுப்பானா? நீங்க சாராய ஃபேக்டரி வச்சிருக்கோம், 10 ரூபாய் குழந்தை குடிப்பான்னு நினைக்கிறீங்க? குடிக்க மாட்டாங்க. என்ன போட்டு நமக்கு தேவை கல்லா கட்டுறது, அந்த கல்லா கட்டுறது தான் ஒன்னுக்கும் யூஸ் இல்லைங்கிற. பட் இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னாலே பயங்கரமா இந்த ட்ரிங்க்ஸ், ஒரு டொபாக்கோ, கரெக்டா வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸை காமிச்சுதான் ஒரு ஹீரோவையே காமிக்கிறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி டைரக்ட் பண்ணக்கூடிய ட்ரக் சப்ஜெக்டோ இல்ல இந்த ரத்தம், கத்தி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர்ஸ், அது முக்கியமா நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, பட் பேர் சொல்ல வேண்டாம், அப்படி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸே வந்து கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வன்மத்துல உள்ள டைரக்டர்னு சொல்லுவோம். வன்மம், மக்கள் செத்து சுண்ணாம்பாகட்டும்ங்கிற வன்மம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புரட்சித்தில் எம்ஜிஆர் தான் 170 படம் நடிகத்தில் நடித்தாங்க. அவனை சீரட்டு குடி கஞ்சாடிச்சு வந்தாங்க. வந்தவுடனே ஒரு பாட்டி பஸ் ஏற போது பஸ்கார் ஓடி போய் பஸ்ஸை நிறுத்தி தூக்கி உள்ளே விடுப்பார். அது சீன் இல்லையா? ஹீரோ அறிமுகம் கிடையாதா? மிருகத்துக்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றலாம், ஒரு நாட்டை காப்பாற்ற ஏதோ ஒன்று இருக்குது. எவ்வளோ இருக்கேன். சாராயம் குடிக்கிறது ஒரு சீன், ஒரு படத்தில் வைக்கிறீங்களா? பட்டம் ஃபுல்லாக சாராயம் குடிக்கிற சீன், பட்டம் ஃபுல்லாக கஞ்சா அடிக்கிற சீன், பட்டம் ஃபுல்லாக எப்படிங்க அது பார்க்க முடியும்? அவன் நினைப்பான், படம் பார்க்குற நினைப்பான், இல்லை இது நல்லதுதான் போல, நம்மளாம் செய்யலாம் போல. ஹீரோவே செய்யறல, நம்ம செஞ்சானே. இப்போ ரஜினி சார் சீரட்டை தூக்கி போட்டு பிடிச்சி பேர் ஆனார். ஆனால் இப்போ என்ன சொன்னார்? சீரை குடிக்காங்க, இப்போ சாராயம் குடிக்கான்னு சொன்னாரா? ஏன்னா என்ன கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன உடல் இதுன்னு. இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஒரு மாத்திரம் சாப்பிட்டதில்லை. ஆமாம், ஊசி போட்டதில்லை சார். சின்ன வயசுல இருந்து தான் சொல்றீங்க? எனக்கு 6 வயசுலேருந்து இல்லை. 6 வயசுல எங்கள் அம்மா அந்த இது மருந்து கொடுப்பாங்க, வேப்பலை, இந்த கள்ளிப்பால் எரிச்சு அது மாதிரி ஜூஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்க. நோய் வராது. ஹாஸ்பிட்டலே போனது இல்லை? போயிருக்கேன், அடிபட்டக்காக போயிருக்கேன். ஆனால் ஊசிலாம் போட மாட்டேன். இப்போ கூட எனக்கு L1, L2, L4, L5 ஆக்சிடென்ட் ஆகி இதாகிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ண தான் முடியும்னாங்க. நான் பண்ண முடியாதுட்டேன். நானே சித்த வைத்தியில் சரி பண்ணேன். 20 வருஷம் ஆச்சு. 20 years. இப்போ அதான் ஒரு துண்டை வச்சு பண்ணாங்க. அமெரிக்காவில் ஜனாதிபதி யாருனாங்க, துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது அவங்க பண்ணி சரியா போச்சு. முதுகு வலிக்கு அது வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய டாக்டர் பாம்பே இருந்து ஒரு டாக்டர் பண்ணாரு, என் தொழிலே கெடுத்துட்டீங்க நீ. எங்களுக்காக அது ஒரு தடவை, எங்க மக்களுக்காக. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நம்ம ஒரு சேனல், பெரிய சேனல், இதுல வந்து பல கோடி பேர் பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தா அது எனக்கு வந்து என் மன திருப்தி. அவங்க எனக்கு நேர்ல பாக்குறாங்களோ இல்லையோ, என்னால மனசு நிம்மதியா தூங்குவேன். நைட்டு 9 மணிக்கு தூங்கிடுவாங்க, காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஏன்னா நிம்மதியா தூங்குறேன். எதுக்கும் கஷ்டப்படுறது, எதுக்கும் கவலைப்படுறதும் இல்லை. எல்லாம் என்கிட்ட இருக்கு. எனக்கு 2 கால் நல்லா இருக்கு, 2 கை நல்லா இருக்கு, கண் நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, பல்லுலாம் நல்லா இருக்கு, முடி நல்லா இருக்கு, கழுத்து நல்லா இருக்கு. எனக்கு உறுப்பு எல்லாம் நல்லா இருக்கு. நான் ஏன் கவலை பண்ணணும்? ஒண்ணுமே இல்லாம தானே கவலை பண்ணணும். நான் அது கவலைப்படுறது இல்லை, நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி இந்த பில்லோ கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வந்து தூங்குவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோமே. தலையணை கிட்ட என்ன சார் பேச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? எத்தனை மணிக்கு எழுந்திருவீங்க? 10 o'clock தூங்குவேன் சார். சரி, காலைல எழுந்திருக்கிறது 5:30 சார். சரி, நாளைக்கு என்ன 5 மணிக்கு எழுந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஓகே. இல்லை 4:30 எழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 4:30 தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் காலைல பேசணும். அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ தலையணையில் நீங்கள் 3 வாட்டி சொல்லணும். என்ன கரெக்டாக 4:30 மணிக்கு எழுப்பிடு, என்ன கரெக்டாக 4:30 மணிக்கு எழுப்பிடு, என்ன கரெக்டாக 4:30 மணிக்கு எழுப்பிடு. இந்த லெஃப்ட் காதை கொண்டு அது கிட்ட வச்சுருங்க. எந்த இடத்துல வாய் வச்சுருங்களோ அதில் சொல்லணும். 4:30 மணிக்கு உங்களை எழுப்புதா இல்லையான்னு பாருங்க. கேட்குற நேயர்கள் எல்லாம் பண்ணி பாருங்க. தலகாணி கிட்ட போய் வந்து என்னடா பேசிட்டு இருக்கான்னு நம்மள தப்பா நினைச்சு. நம்ம கூட நீங்க பேசுறீங்களா? உங்க கூட நீங்க பேசுறீங்களா? பேசுறோம். என்ன பேசுறீங்க? நான் என்ன பத்தியே நான் நம்ம நல்ல முன்னேறணும், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும், அந்த மாதிரி நினைச்சிட்டே இருக்கேன். நல்ல விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் நெத்தியை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். நீ நல்லா இருக்கா? கண்ணை சொல்லணும். என் கண் பார்வை நல்லா தெரியுது. கண்ணில் மூக்கு, பல்லு, ஈறு, தொண்டை, உள் தொண்டை, இது காது. இப்போ காதில் எவ்வளோ நரம்புகள் இருக்குது. அது உடம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து உடம்புக்கிட்ட நம்ம பேசணும். எல்லா உறுப்புலையும் பேசணும். உள்ளங்கால் வரைக்கும் பேசணுங்க. ஆமாம், பேசினீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. ஏன்னா நம்ம மூளை வந்து நம்ம பேசுகிறத எடுத்துக்கும். நீங்கள் ஏசி போட்டு படுப்பீங்களா? ஏசி ஆஃப் பண்ணிட்டு படுப்பீங்களா? கூலிங் ஆனால் ஆஃப் பண்ணிடுவோம் சார். கரெக்ட் ஆயிடும். ஃபேன் போடுவீங்களா? போடுவேன். லைட்டு நைட் விடிய தான் ஓடும். ஃபேன் ஓடும். லைட்டு நைட் லேம்ப் வச்சிருப்பீங்களா? இருட்டா. நான் இது எதுவுமே போட மாட்டேன். ஃபேனு போட மாட்டேன். 6 மணிக்கு இல்லைன்னா 6:30 மணிக்கு நான் ஏசி போடுவேன். ஏசி போட்டு 8:45 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவேன். ஏசி, ஃபேனு, லைட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்திருப்பேன்? இருட்டில் இருந்திருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி நான் இருப்பேன். அதுதான் மனிதனோட இது. சார், ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி சார் இந்த வெயில்ல பயங்கரமா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா தூங்கவே முடியாது, எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ணாது. நீங்க வந்து ரொம்ப ஹீட். இப்போ ரஷ்யா போயிட்டீங்க வைங்களேன், அங்க என்ன குளிர்ச்சி, இந்த பனி உள்ள இறங்கும். அப்போ நான் பனியனே போடாம ரஷ்யாவில் இருந்தேன். ஏன்னா சூரியகலையை நான் யூஸ் பண்ணேன். சூரியகலை வந்து சூடு, சந்திரகலை வந்து குளிர்ச்சி. இப்போ நீங்க சந்திரகலையை நீங்க நல்லா பயிற்சி பண்ணுவோம், இது வேர்க்கவே வைக்காது. நிறையா இருக்குங்க. யோகான்னா ஏதோ சொன்னாங்க, மூச்சு இழுத்து விடுறதுலாம் இல்லை, நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சவங்க நிறையா சித்தர்கள் இருக்காங்க. இது பார்க்குறவங்க அதை முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். நமக்கு சூரியகலை, சந்திரகலை. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன? சண்டே.
லீவு நாள். ஞாயிறுனா சூரியன். ஆ. சூரியன் தானே. நீ காலை 6 to 7 மணி சூரியகலையில மூச்சு நடக்கும். சூரியகலைங்க ரைட்டு ம். நடக்கும். திங்கள்லாம் சந்திரன். ஓகே. திங்கள்லாம் சந்திரன் தானே. ம். இந்த பக்கம் 6 மணிக்கு நடக்கும். நீங்க பாருங்க எப்படி நடக்குது. நீங்க மாத்துறீங்களா? இறைவன் கொடுத்துருக்காரு. என்ன சக்தி நீங்க பாருங்க, அதெல்லாம் செக் பண்ணுங்க. சார் ஒரு 2 கலை இங்க சொன்னீங்கன்னா நாங்களும் கூலிங்கா basic சூடா steps. இருந்துப்போம். இந்த நாசில இப்போ நீங்க பாருங்க எந்த பக்கம் சுவாசம் நடக்குதுன்னு பாருங்க. ரைட்டு. சூரியகலை உங்களுக்கு இந்த சைடு. அந்த Left. சைடு போல ரைட்டு. எனக்கு ரைட் தான். சூரியகலை தான் நடக்குது இப்போ. ஏய். சூரியகலை நடக்குது. ம். சூரியகலை வந்து ஹீட்டு. நமக்கு வந்து இப்போ படுக்கும்போது இந்த சைடு படுக்கணும். நைட்டு படுத்தாக்க ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா சூரியகலை வந்து நம்மளோட உள்ள நரம்புல இருக்க கொழுப்பு எடுத்துரும். அதனால தான் சூரியகலை பண்ணணும். சந்திரகலை வந்து நம்ம ரொம்ப ஹீட் ஆகிட்டோன்னு வைங்களேன், சந்திரகலை பண்ணோம். இப்போ நீங்கள் மத்தியானம் 2 மணிக்கு தூக்கம் வருதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, ம். சூரியகலை யோகா பண்ணணும், தூக்கம் வராது. என்ன சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். எல்லா நேர்களுக்கு தெரியும். 10 மாதம் நிமிந்துக்கணும். ம். மனிதன் மட்டும்தான் நிமிந்து வாழ முடியும். மற்ற Yes, sir. எல்லாம் கூர்ஞ்சி தான் வாழணும். ம். நிமிந்துட்டு இந்த கையை சின்முத்திரையில் வச்சுக்கணும். சின்முத்திரையில் வச்சுட்டு சந்திரகலை இப்படி இழுத்து உள்ள கும்பகத்தில் நிறுத்தணும். இப்போ நான் லெஃப்டில் பண்ண சந்திரகலை, இப்போ வந்து சூரியகலை. இப்போ இல்னஸ்க்கு இது சொன்னேன், இது வந்து சூரியகலை. இதில் என்ன பண்ணணும்னா இப்போ இழுத்தோம் இல்லையா, ம். இந்த மூச்சை உங்கள் உடம்பு உள்ள உறுப்பு அத்தனையும் கொண்டு போகணும். மூளையாக இருக்கட்டும், அமிர்த பையாக இருக்கட்டும், உள்நாக்கு இருக்கட்டும், ம். கண்ணு, காது, மூக்கு, உதடு, பல்லு, ஈறு, காது, உடம்புல அத்தனை உறுப்புலையும் கொண்டு போய் நிறுத்தணும். ஓகே. நிறுத்தி தான் அதான் கும்பகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எடுத்து உள்ளே நிறுத்தினீங்கன்னா ஹீட்டு வேணா ஹீட்டு, ஜில்னஸ் வேணா ஜில்னஸ், அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தடு. இதை வந்து செஞ்சு பார்க்கணும். நீங்கள் 21 நாள் கண்டினியூவாக செஞ்சாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் வச்சிருக்கோம் சார். ஆஹா, பாட்டு பாடவா? எனக்கு நீங்க எனக்கு பாடுறீங்களா இல்ல நாங்க நீங்க பாடுறீங்களா? பாடுங்கம்மா, நான் கேட்டுக்கிட்டு. நீங்க பாடுங்க, நான் கேட்குறேன். நாங்க வந்து இப்போ உங்களுக்காக வந்து சில பாடல்கள் Okay. பாடுவோம். அதுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில கேள்விகள் வந்து கேட்போம். ஓ, அத பாட்டுல உங்க இருந்து. லைஃபோட கனெக்ட் அப்ப நான் பண்ணி ஒரு உன்னிப்பா answer. கவனிக்கணும். இப்ப ஆமா. கொஞ்ச நேரம் நாங்க ஏமாந்து பாடுறதே நீங்க கவனிக்க போறீங்கன்றது பெருமை தான் சார் எங்களுக்கு. ரெடியா சார்? ரெடி. முதல் பாடல் சார். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. கரெக்டா இல்லையா சார்? கண்டிப்பா. ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு வளர்ச்சினா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அறிவு எனக்கு வந்து படிக்கல. 1ஆம் கிளாஸ் தான் போனேன். அம்மா வந்து இறந்துட்டாங்க. நான் ஒரு 7 வயசுல தான் என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. நான் குள்ளமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் காதில் இப்படி தொட்டாதான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஆமா. அதனால அதில் தொடல. நானும் 9வது பையன். அதாவது ஜாலியாக விளையாட விட்டாங்க என்ன. ஆ. அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு இது சொன்னாங்க. அதாவது அப்போல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப காடு, இப்போ காடு தான். ஒரு அருவா ஒன்று கொடுத்துருப்பாங்க. யாருன்னா அடிச்சா திருப்பி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அடிக்க கை வாங்கும்போது நீ அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எங்கள் ஊரில் நான் ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் போயிருக்கேன். இப்போ வந்து அப்போல்லாம் வந்து சுதந்திரம் அடைஞ்ச புதுசில், நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச புதுசில், அப்போ அந்த ஜனகன பாட்டுக்கெல்லாம் ஸ்கூலில் அப்படி ரிப்பாக நிற்கணும். அசையக்கூடாது, Attention. அசையக்கூடாது. அவ்வளோ பேருக்கும் ஊர் நாட்டோட வெறி இருந்துச்சு. நம்ம நாடு, ஏன்னா எவனோ ஒருத்தன் பிடிச்சாதான் நம்ம நாடை பற்றி தெரியும். இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே போகிற அடிக்கிற நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு 1000 பேர் வருவான். இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு அவன்கிட்ட கைக்கூலி வாங்கிட்டு கூட வருவான். ஆனால் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சோடனே அத்தனை பேருக்கும் சுதந்திரம் உணர்ச்சி இருந்துச்சு. எனக்கு கூட 7 வயசுல கூட. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு சித்திரபாண்டியன் பையன், அவன் என்ன பண்ணிட்டான், நகத்தை பிடிச்சி கிள்ளிட்டான். சரி. இதில் ரத்தம் வடியுது. சின்ன பிள்ளை, எனக்கு 7 வயசு, ரத்தம் வடியுது. நான் பாட்டு என் இந்திய, என் நாட்டை வந்து ஒருத்தனை கூட தலை குனிய கூட நிமிர்ந்து நிற்கிறேன். ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன். பாட்டு முடிஞ்சு அவனை அடித்தேன். புரட்டி எடுத்துட்டீங்களா சார்? ஆமா ஆமா. அப்புறம் அதெல்லாம் எங்க அம்மா சொல்லிருக்காங்களா, எவனா அடிச்சாலே அடின்னு இருக்காங்க, ஆ. ஓங்கனாலே அடின்னு இருக்காங்க. இதை கிள்ளுலாம் பார்க்க விட்டு டீச்சர் விட்டீங்களா? வந்தாங்க. டேய் ஏன்டா அடிச்சானா, அவங்க அடிக்கிறத பார்க்கறாங்க, ரத்தம் வர்றத பார்க்கல. கையை வாங்கினாங்களா, அடி ஆடி டீச்சருக்கு. ஐயோ. அட கடவுளே. அதோட ஸ்கூல் கட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே போலையா சார்? போல. ஆனா என்னன்னா, காமராஜர் ஐயா வந்து சிஎம்மா இருக்கும்போது எங்க ஊருக்கு வந்து ஒரு ஸ்கூல், சந்தோஷ நாடார் உயர்நிலைப்பள்ளின்னு எங்க கொம்படி கோட்டையில திறந்து வைக்க வந்தாரு. அப்போ ஸ்கூல்ல ஆள் இல்லை. பக்கத்துல ரொம்ப சின்ன கிராமம். பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வாரிட்டு வந்தாங்களா, நான் ஒருத்தன் என்ன வாரிட்டு வந்தாங்க. அப்ப ரொம்ப சகப்பார கலரா இருப்பேன். காமராஜர் என் தலையில தான் கை வச்சிருவாங்க. கை வச்சு நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா ஓகேன்னாரு. அப்போ எனக்கு தெரியாது காமராஜர் அவருன்னு தெரியாது. அப்புறம் பார்த்து போட்டோலாம் பார்த்து காமராஜரே நம்மளை பாராட்டிருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால நான் வந்து எப்படியோ மேலே வந்துட்டேன். ஏதோ ஒரு நல்லவங்க இருக்கனால வந்துட்டேன். அதுக்கப்புறம் படிப்பு கற்றுக்கணும் அப்படின்னு வெறி வந்துச்சு. ஏன்னா படிக்கலைன்னா. அப்போ தினத்தந்தியில் சிந்து பாத்தினு ஒரு கதை எழுதும், அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆண்டிப்பட்ட அரண்மனை போடுவாங்க, அதை படிப்பேன். அப்புறம் அப்படியே எழுத்துக்கூட்டி படிச்சு இன்னைக்கு 36,000 புக் வச்சிருக்கேன் வீட்டில். என் வீட்டில் இருக்கிறது நானும் புக்கம் தான் இருக்கும். டெய்லி புக் படிப்பேன். அப்படிதான் என்னோட அறிவை வளர்த்துக்கிட்டேன். இன்னும் எனக்கு வளர்ந்துருக்கானே தெரியல, இன்னும் வளர்க்கணும், நிறைய வளர்க்கணும். ஸோ அது இன்னும் 200 வருஷம் இருப்பேன், அப்புறம் இன்னும் வளர்த்துருவேன். எப்படி சார் அந்த அளவுக்கு ஒரு ஷூரிட்டியா சொல்றீங்க? 200 இயர்ஸ் நான் எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க?
கிக்கலாம் பாக்கிறேன் என்ன வயசு இருக்கு. அதாவது இப்ப நான் என் வயசு சொன்ன பிறகு சொல்லக்கூடாது, சாதாரணமா சொல்லுங்க என்ன வயசு நீங்க கெஸ் பண்ணீங்க. ஒரு 38-40. அவ்வளவுதானே. அப்ப 30 வயசுங்க 44 வயசு ஏமாத்திருக்கேன்ல. கரெக்ட். இன்னொரு 100 வயசு வரும்போது நான் 40 வயசு தான் இருப்பேன், இல்ல 50 வருவேன். இருப்பேன், நம்புறேன். என் செல்லு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இருப்பேன். அந்த டீச்சர் கிட்ட போயிட்டு என்னைக்கா சாரி கேட்டிருக்கீங்களா அடிச்சதுக்கு? ஆமா, நான் வந்து அப்புறம் வந்து சென்னைக்கெல்லாம் வந்துட்டேன். சென்னைக்கு வந்து ஊருக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, இப்போ இறந்துட்டாங்க. போய் அப்படியே உத்து பார்த்தேன். ஏலா தங்கப்பழம் நீயால ஏங்க வாழ அப்படின்னாங்க. இல்லை டீச்சர் ஏன் அன்னைக்கு அடிச்சாடுங்க, எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க அதான் அடிச்சேன் டீச்சர். அப்படியே காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதை கேட்டால் எனக்கு வந்து பழைய கஞ்சி கொடுத்தாங்க, சாப்பிடுவேன் பழைய கஞ்சி கொடுத்தாங்க. அது எனக்கு அந்த இது இருக்குது, இன்னும் மன்னிப்பு கேட்குறேன் அவங்ககிட்ட. அதாவது ஏன்னா எவன் ஒருத்தன் தனக்கு படிப்பு சொல்லி தர்றவங்கள அசிங்கமாக நினைக்கிறானோ, அசிங்கமாக பேசுகிறானோ, அசிங்கமாக அடிக்கிறானோ, அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வாத்தியார் வந்து குரு, தெய்வம். அந்த தெய்வத்தை நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதனால தான் எங்கள் வாத்தியார் நான் சிலம்பம் கற்றுக்க போகும்போது எங்கள் வாத்தியார் காலையே தான் விழுந்து கிடப்பேன். எங்கள் வாத்தியார்ட்ட நான் உட்கார்ந்ததே கிடையாது. ஜாகுவார் தங்கம்னு இவ்வளோ தூரம் எனக்கு தெரியும். திருச்சியில் ஜூபிட்டர் டாக்ஸி கிட்ட மரக்கடை எங்கள் வாத்தியார். அங்கே போய் என்ன வரேன்னொன்னே கூட்டம், என்ன பார்க்குற கூட்டம். எங்கள் வாத்தியாருக்கு உட்காந்துருவாரு, நான் உட்கார மாட்டேன். வந்தவெல்லாம் உட்காந்தா, நான் மட்டும் உட்கார மாட்டேன்ட்டேன். எங்கள் வாத்தியார் எவ்வளோ சொன்னார், உட்கார மாட்டேன். டேய் நான் சொல்கிறடா, ஆனால் நீங்கள் சொன்னால் கூட இந்த ஒரு வார்த்தையில் கேட்க மாட்டேன். ஏன்னா குரு மரியாதை அப்படி நினச்சேன். அதனால தான் நான் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஸ்டேட்டில் 1971 ஸ்டேட் ஃபஸ்ட்டு, 72 இந்தியா ஃபஸ்ட்டு, 74 வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிலம்பத்தில். கராட்டேவில் 7th பிளாக் பெல்ட், குங்ஃபுல 2nd பிளாக் பெல்ட், வர்மக்கலையில் 4 வாட்டி டாக்டர் பட்டம். இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னா என் குருவை நான் மதித்தனால தான். அந்த குருவை நான் தப்பு நினச்சேன். ஆனால் அவங்க நான் அழுததுனால, அவங்க காலில் விழுந்து புரண்டதுனால என்னை மன்னிச்சிட்டாங்க. அதனால நான் வந்து இந்த அளவு உயர்ந்திருக்கேன். அதனால தான் இந்த பார்க்குற அத்தனை பேரும் அம்மா அப்பா குரு இவங்களை மதிச்சிங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ நான் படிக்க கற்றுக்கிட்டேன், அறிவை வளர்த்துக்கிட்டேன். நான் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, ரஷ்யன் மொழி, சிங்கப்பூர் மொழி, இலங்கை மொழி, ஜெர்மன் மொழி, ஆங்கில மொழி, இத்தனை மொழியில் நான் படம் பண்ணியிருக்கேன். சும்மா 2000 படம் தாண்டி இருக்கேன். எல்லா லாங்குவேஜஸும் தெரியுமா சார்? தெரியாது, ஏதோ குட் மார்னிங் சொல்றது ஒரு வார்த்தை தெரியும். ஏதாவது ஒரு மொழி குட் மார்னிங் சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். ரோப்ரேஹோத்ரா, ரஷ்யன் மொழியா? ஓகே. ஆமா, இது மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்புறம் எல்லா ஊர்லயும் குட் மார்னிங் சொல்லுவோம். ரஷ்யால மட்டும் அவங்க மொழியில பயங்கர வெறி. நீங்க குட் மார்னிங் சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படியா? ஆமா. ரஷ்யா போகும்போது கொஞ்சம் கவனமா தான் சார் இருக்கணும். இல்ல குட் மார்னிங் சொன்னாலும் டென்ஷன் அடிக்க வந்துருவாங்க. அடிச்சிருவான். அவன் 6-7 அடி இருப்பான். எதனால அப்படி சார்? அவன் மொழி மேல ஆசை, நம்ம தமிழ் மேல ஆசை நிறைய பேருக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொன்னா கூட காண்டாயிடுவாங்க. காண்டாயிடுவான் அவன். என் மொழியில சொல்லுவான். நான் இங்க வர்றவங்கலாம் சொல்லுவேன், என் மொழியில தமிழ் வணக்கம் சொல்லுவேன். எடுத்தே வச்சிருக்கேன். ஒரு அமெரிக்கால ஒருத்தர் வந்தார் என்ன பார்க்க, இந்த பொடி விஷயம்லாம் கேட்கறதுக்கு, யோகா விஷயம் கேட்கறதுக்கு, நம்மளால வணக்கம் சொல்லுங்க என்ன வணக்கம் சொல்லியிருக்காரு. 2-3 வாட்டி ட்ரை பண்ணி வணக்கம் சொல்ல வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு என் மொழி மேல ஆசை. ஏன்னா மொழி வந்து இன்னைக்கு அக்கனான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ்ல, தெரியுமா? அக்கனா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. அந்த 3 லெட்டர் தானே சார்? அக்கு. தெரியும் சார், தெரியும் சார். லாஸ்ட் அக்கு. லாஸ்ட் என்ன இருக்கு? என்னது அக்கனானா? என்ன தமிழ் வார்த்தை அது? என்ன தெரியல. 2 கண்ணு, நெத்தி கண், அது அக்கனா. உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாத மொழி நம்ம தமிழ் தாய்மொழியில இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. அக்கனானே எத்தனை பேர் படிச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது. நம்ம மொழிக்கு நிறைய இருக்குங்க. நீங்க ஒரு களஞ்சியம்ங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே தூவி விட்டுட்டீங்களா சார்? இது மக்களுக்கு தேவையான இது. இப்போ காதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 64,000 நரம்புகளுக்கு சத்து இருக்கும். இந்த காதை இப்படி மசாஜ் பண்ணீங்கன்னு வைங்க, 64 நரம்பு புத்துணர்ச்சி வரும். யார் பண்றா? நாக்கு எக்ஸசைஸ் இருக்கு தெரியுமா? நாக்கு எக்ஸசைஸா? எப்படி சார்? இப்போ நீங்க டாக்டர் போனா முதல்ல எதாவது கேட்பாரு, நாக்கு காமிங்க கேட்டா, அப்போ அந்த நாக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணும். நாக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணா நோயே வராது. எப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்லுங்க. ஒன்லி இது ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ இது எக்ஸசைஸ். அப்புறம் உள்ள நாக்கு சொல்லணும் வேணும். சூப்பர். இந்த எக்ஸசைஸ் ஆக்சுவலா நான் பண்ணுவேன் சார். ரிட்டர்ன் பண்ணுங்க, அதான் அழகா இருக்கீங்க. இதை நம்மளே கும்பிடணும், நம்ம உடம்பு நம்மளே மதிக்கலாம். நான் சில என்கிட்ட கால் டாக்ஸில் வரும்போது நான் என்ன முதல் கேள்வி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். தம்பி சாப்பிட்டீங்களாண்ணே? இல்லைண்ணே சாப்பிட்ணுண்ணே ஓடுறேண்ணே அப்படின்வான். சரி வண்டிலாம் கழுவுனீங்களா காலையில்? கழுவுனேன். டயர் கழுவுனேன். வண்டி என்ன விலை தம்பி? இது ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்கள் என்ன விலை? உங்கள் மூளையை வாங்க முடியுமா? கண்ணை வாங்க முடியுமா? எதனா வாங்க முடியுமா? உங்கள் உறுப்பு வாங்க முடியுமா? 2 கால் போச்சுன்னா வாங்க முடியுமா? கை போச்சுன்னா வாங்க முடியுமா? ஏன் உங்களை சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னா,
கூட்டு போய் நம்ம உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்துட்டு தான் அனுப்புவோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம உடம்ப நம்ம ரசிக்கணும், நம்ம உடம்ப நம்ம அழகுபடுத்திக்கணும், நம்ம பாத்திரத்தை கழுவி பளிச்சுன்னு வைக்கணும், நம்ம உடம்ப கழுவ வேண்டாமா, மனசை கழுவ வேண்டாமா, கண்ணை எக்ஸசைஸ் பண்ணி கண்ணை சரி பண்ண வேண்டாமா? எல்லாம் கண்ணாடி போடுறாங்க. எதுக்கு கண்ணாடி? இப்போ நான் கூட 65 வயசுல எனக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஆகிப்போச்சு. எடிட்டிங் பண்ண பிளர் ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து பாண்டியரசன் நடிகர் பாண்டியரசன் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தாரு 80 ரூபாய்க்கு. அதை போட்டால் சரியாயிடுச்சு. என்னடா 80 ரூபா கண்ணாடி சரியாகுது? அப்போ நம்மளை சரி பண்ண முடியாது. ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணேன், தலைகீழ நின்று எக்ஸசைஸ் பண்ணேன், தலைகீழ நின்று எக்ஸசைஸ் பண்ணேன், சரியா போச்சு. இன்னைக்கு இப்போ எல்லாம் பார்க்குறேன். இவ்வளோ எளிதான முறையில வந்து நம்ம உடம்ப பாத்துக்கணும்னு சொன்னா இந்த உலகமே மாறிடும் சார். நாங்களே வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி மாற சத்தியமான உண்மை, கடவுள் சத்தியமான உண்மை. நம்மளே பார்த்துக்கணும். ஒழுக்கம் இருக்கணுங்க. ஒழுக்கம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, பொம்பளை சைட் அடிக்கிறது தப்பு, ஒழுக்கம் இல்லை. இல்லை வந்து திட்டுறது சாப்பிட்றேன், தண்ணி அடிக்குது, அப்படி இல்லை. அம்மா கிட்ட பேசுறதுல ஒழுக்கம், அப்பா கிட்ட பேசுறது ஒழுக்கம், பெரியவங்க கிட்ட பேசுறது ஒழுக்கம், நம்மளே பார்த்துக்கிறது ஒழுக்கம். இதுதான் ஒழுக்கம். மூச்சு தண்டெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஐசியூவில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் காற்றைப்படி அவனுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ கஷ்டமா. இது அழகாக நம்ம ஆசனம் பண்ணாக்க காற்று நமக்கு சாகிற வரைக்கும் ஈஸியாக இருக்கும். மரணமே கிடையாது. மரணம் வரும், அது இயற்கை டக்குன்னு போயிடும். கடவுள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடும். அது மாதிரி நமக்கு உடம்புல இருக்க காற்றையே நம்ம பார்க்கறது இல்லை, கையில் என்னன்னு பார்க்கறது இல்லை. இந்த விரல்லாம் என்னெல்லாம் இருக்குது. இது என்னது? ஆள்கட் சுண்டு வரல். அதே ஆள்கட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி, இது எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம டீச்சர்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் போகணும். கரெக்ட், யூஸ் பண்ணுறோம்ல. இது நீர் முத்திரை, இது வேற. ஓ ஓகே. ஆமாம், இது இல்லைங்க. இந்த முத்திரை இருக்குல்ல, இது இதய முத்திரை. இதே மாதிரியே இருக்கும் பாருங்க, இதய நோய் வராது. இந்த முத்திரை நீங்கள் டெய்லி காலைல 10 நிமிஷம், சாயங்காலம் நைட்டு படுங்க 10 நிமிஷம் பண்ணி இதய முத்திரை வரும். இல்லை தப்பாக பண்ணுறீங்க. இது வந்து என்ன வரல? ஆள்காட்டி. இது இங்கே வைங்க, கட்ட வரல கூட இங்கே பாருங்க வச்சுட்டேன். இல்லையா, இன்னும் கரெக்டாக டச் பண்ணலையே. வைங்க, இந்த 2 வரலையும் இணைங்க, சுண்டு வரல நீட்டுங்க. இதுதான் இதய முத்திரை. இதே மாதிரியே இருக்கும். ஆமா, இதே மாதிரியே இருக்கும் பாருங்க. இது வந்து ஹார்ட் அட்டாக் வராது, வந்தாலும் தடுத்து நிறுத்தும். ஓகே. இது வந்து சொல்ல முடியுமா? இல்ல. இது வந்து எல்லாரும் சொன்னா சிரிப்பான், அடப்பாயா அப்படிமா. இது உண்மை. இது இப்போ சித்தர்கள் வந்து சமாதி ஆவாங்க, ஆனால் உள்ள உயிரோட இருப்பாங்க. உயிர் இருக்கும், அந்த ஓட்டங்கள் இருக்கும், ஆனால் வெளியில் அவங்களுக்கு வர்ற இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். இப்போ நான்லாம் நிறைய சித்தரை பார்த்துருக்கேன். இல்லை நான் அந்த தேதியில் சமாதி ஆயிரும், இல்லையா இறங்கியா, இல்லை எனக்கு போகணும் அப்படின்பாங்க. நம்ம வர்மத்திலேயே நோக்கு வர்மம். இந்த வெள்ளைக்காரன் வந்த உடனே என்ன பண்ணான், முதல்ல அந்த நோக்கு வரம் தான் அடிச்சு ஒருப்பினான், கொல்ல ஆரம்பிச்சான் எல்லாரையும். ஆனால் நோக்கு வந்து நான் எல்லாரையும் சேவை வச்சிருவோம். நோக்கு வந்து பொத்து விழுந்துருவான்ல, அதனால இதெல்லாம் எரிச்சான். இந்த வர்மக்கலையை நம்ம ஓலைச்சுவடிய சித்தர்கள் எல்லாம் எரிச்சான். சிலம்பமே விளையாடக்கூடாதுன்னா, சிலம்பம் விளையாடுறவங்க காட்டுக்குள்ளே போய் கற்றுக்குவாங்க. நானே கற்றுக்கும்போது காட்டுக்குள்ளே தான் கற்றுக்கிட்டேன், ஊருக்குள்ளே கற்றுறல. அப்படியா? ஆமாங்க, அது வந்து சரித்திரம். அது வந்து வெள்ளைக்காரன் சிலம்பமோ இந்த வர்ம கலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். சிலம்பம் சாதாரண விளையாட்டாது. சிலம்பம் சுத்துறவங்க வயசே ஆகாது, 80 வயசுல கூட அப்படி சுத்தானா செம்ம வேகமா சுத்துவான். அவன் சிலம்பம்லாம் அப்படிங்க, அதுல எல்லா நரம்புக்கும், நம்ம கோடிக்கணக்கான நரம்புக்கும் அது சக்தி, அது வந்து பவர். அது மாதிரி அதான் அந்த கலையெல்லாம் கத்துக்கிட்டா ஒழுக்கம் தன்னால வந்துடும். ஓகே சார், வேற லெவல் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. இவ்வளவு நேரம் பயங்கரமான நிறைய புதுவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருந்தீங்க சார். கேட்குற எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து உங்களோட இந்தியா படம் வேற வெளியாக போகுது, ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கும் சார். நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ரொம்ப நன்றி உங்களுக்கும், தேங்க்யூ ஜெயா டிவிக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த கலக்கல் காலை இதில் கலந்துக்கிட்டதில் எனக்கு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு ராயல் சல்யூட்.